அமெரிக்கா உலகின் மிக பெரும் வல்லரசு நாடு. கல்வி, பொருளாதாரம், மருத்துவம், ராணுவம், தொழில்நுட்பம் என அனைத்து துறைகளிலுமே தொடர்ந்து முன்னெடுத்துல இருக்கிறாங்க அமெரிக்கா. அமெரிக்கா இன்று ஒரு மிக பெரும் வல்லரசு நாடாக இருக்கிறது என்றால் அதற்கு மிக முக்கியமான காரணம் ஐரோப்பியர்கள். அமெரிக்காவின் மிக பெரும் வளர்ச்சிக்கு ஐரோப்பியர்கள் தான் காரணம். ஆனால் அந்த வளர்ச்சி என்பது ஒரு கொடூரமான வளர்ச்சியாக இருந்தது. ஒட்டுமொத்த அமெரிக்க கண்டத்தில் இருந்த அந்த மண்ணின் மைந்தர்கள், அதாவது அந்த மண்ணின் பூர்வக்குடியின மக்களை கொன்று புதைத்து அந்த பிணங்களுக்கு மேல் உருவான ஒரு வல்லரசு நாடுதான் அமெரிக்கா எனப்படும் ஒரு நாடு. அமெரிக்கா எப்படி உருவானது? அமெரிக்காவில் இருந்த பூர்வக்குடியின மக்கள் என்ன ஆனார்கள்? அமெரிக்காவின் பூர்வக்குடியின மக்கள் எப்படியெல்லாம் கொடுமைப்படுத்தப்பட்ட அவர்களின் சோகமான வரலாறு என்ன என்பதையெல்லாம் பற்றி இந்த தொடரில் நம்ம விரிவாக பார்க்கலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்களும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாட்டி மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அமெரிக்கா கண்டம் என்பது கிபி 15ஆம் நூற்றாண்டுக்கு முன்பு வரைக்குமே உலக மக்களின் கண்களுக்கு புலப்படாமல் தான் இருந்தது. பழங்காலத்து உலக வரைபடத்துல ஐரோப்பா, ஆசியா, ஆப்பிரிக்கா ஆகிய கண்டங்களினுடைய வரைபடங்கள் மட்டும்தான் இருக்கும். அமெரிக்காவினுடைய வரைபடங்கள் பெரிதளவாக இருக்காது. ஏனென்றால் கிபி 15ஆம் நூற்றாண்டு வரைக்குமே அந்த கண்டம் என்பது உலக மக்களின் பார்வைக்கு புலப்படாமல் தான் இருந்தது. இப்படி உலக மக்களின் கண்களுக்கு புலப்படாமல் இருந்த இந்த அமெரிக்க கண்டம் என்பது கிபி 15ஆம் நூற்றாண்டில் தான் உலக மக்களுக்கு தென்படுகிறது. அதற்கு காரணம் யாருன்னா அது ஐரோப்பியர்கள். ஐரோப்பியர்களுக்கு அன்றைய காலகட்டத்தில் ஒரு மிக பெரும் லட்சியம் இருந்தது. அது என்ன அப்படின்னா, ஐரோப்பாவில் இருந்து இந்தியாவிற்கான நேரடி கடல்வழி பாதையை கண்டுபிடிக்கணும் என்பது. அன்றைய காலகட்டத்தில் ஐரோப்பியர்களின் கனவு தேசமாக இருந்த ஒரு நாடுனா அது இந்தியா தான். ஏன் அப்படின்னா, அன்றைய காலகட்டத்தில் இந்தியா என்பது ஒரு செல்வ செழிப்பு மிக்க ஒரு வல்லரசு நாடாக இருந்தது. இந்தியாவுல அனைத்து வளங்களும் இருந்தது. இந்தியாவுல தங்கங்கள் கொட்டி கிடந்தது. ஏகப்பட்ட ஸ்பைசஸ் என்பதும் இந்தியாவில் இருந்தது. இந்த கதைகள் அனைத்துமே அரபு வணிகர்கள் மூலமாக ஐரோப்பா முழுவதும் பரவியது. இதனால பல ஐரோப்பியர்கள் இந்தியாவுக்கு வருவதையே மிக பெரும் கனவாகவும் வச்சிருந்தாங்க. அன்றைய காலகட்டத்தில் இந்தியாவில் இருந்த வணிக பொருட்கள் அரபு நாடுகளை தாண்டிதான் ஐரோப்பாவிற்குள் போக வேண்டும். அப்படி போன சமயத்துல அரேபியர்கள் அதிகமான வரியை விதித்து இந்தியாவினுடைய பொருட்களை ஐரோப்பாவில் அதிகப்படியான விலை கொடுத்து வித்தாங்க. இதனால ஐரோப்பியர்கள் எப்படியாவது இந்தியாவிற்கான நேரடி கடல் பாதையை கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு அந்த பொருட்கள் அனைத்துமே குறைவான விலையில கிடைக்கும். எனவே நம்ம இந்தியாவிற்கான கடல் வழிப்பாதையை கண்டுபிடிக்கணும் அப்படின்னு பல ஐரோப்பியர்கள் கிளம்பினாங்க. அப்படி கிளம்பிய ஒரு மிக முக்கியமான ஒரு நபர் தான் கிறிஸ்டோபர் கொலம்பஸ். 1451 இத்தாலியில் இருக்கக்கூடிய ஜெனோவா நகரில் பிறந்த கொலம்பஸ் சிறு வயதிலேயே கடலை பற்றியும் கடல் பயணங்களிலுமே அதிகப்படியான ஆர்வத்தில் இருந்தாரு. இதனால கிறிஸ்டோபர் கொலம்பஸ் தன்னுடைய இளம் வயதிலேயே போர்ச்சுகலினுடைய கப்பற்படையில சேர்ந்து அவர் பணியாற்றி கொண்டும் இருந்தார். அன்றைய காலகட்டத்துல தான் இந்தியாவிற்கான கடல் வழிப்பாதையை கண்டுபிடிக்கணும் அப்படின்னு பல ஆய்வாளர்கள் கிளம்பி இருந்தாங்க. அந்த சமயத்துல கிறிஸ்டோபர் கொலம்பஸ் என்ன நினைச்சாரு அப்படின்னா, நம்ம எப்படியாச்சும் இந்தியாவிற்கான கடல் வழி பாதையை கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னா அது நமக்கு மிக பெரும் பேரையும் புகழையும் வாங்கி கொடுக்கும். எனவே நம்ம இந்தியாவிற்கான கடல் வழி பாதையை கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய யோசனையை போர்ச்சுகல் நாட்டின் அரசனாக இருந்த கிங் ஜானிடம் சொல்கிறார். ஆனால் அரசனான ஜான் கொலம்பஸினுடைய திட்டத்துக்கு அனுமதி கொடுக்கல. அன்றைய காலகட்டத்துல கொலம்பஸினுடைய திட்டம் என்னவாக இருந்தது அப்படின்னா, உலகம் என்பது உருண்டை, ஆனால் அது மிக பெரும் உருண்டையெல்லாம் கிடையாது. உலகம் என்பது மிகவும் சிறியது. ஐரோப்பாவில் இருந்து நம்ம கிழக்கு வழியாக அரேபிய நாடுகளை கடந்து நம்ம இந்தியா செல்வதற்கு பதிலாக ஐரோப்பாவில் இருந்து நேராக மேற்கு நோக்கி சென்றால் நம்ம 2 வாரங்களிலே நம்ம இந்தியாவை அடைஞ்சிடலாம் அப்படின்னு அவர் கண்டுபிடிக்கிறாரு. அதாவது ஐரோப்பாவிற்கும் ஆசியாவிற்கும் இடையே இருந்த அமெரிக்க கண்டத்தை அவர் கணக்கில் சேர்க்கவே இல்லை. ஏன் அப்படின்னா, அன்றைய காலகட்டத்தில் அமெரிக்கா எனப்படும் ஒரு கண்டம் இருப்பதே பல நாடுகளுக்கு தெரியாமல் தான் இருந்தது. இந்த மாதிரியான ஒரு திட்டத்தை அவர் ஜான்ட்ட சொல்றாரு. ஆனால் போர்ச்சுகல் நாட்டு அரசர் அந்த திட்டத்துக்கு அனுமதி கொடுக்கல. இதனால அவர் போர்ச்சுகல்ல இருந்து கிளம்பி நேரடியாக ஸ்பெயின் போறாரு. ஸ்பெயின் நாட்டு அரசனான கிங் பெர்டினாண்டோ மற்றும் குயின் இசபெல்லா கிட்ட தங்களுடைய திட்டத்தை கூறுறாரு. இதற்கு ஸ்பெயின் நாட்டு அரசனும் அரசையும் அனுமதி கொடுத்தாங்க. அந்த சமயத்துல கிறிஸ்டோபர் கொலம்பஸ் ஸ்பெயின் நாட்டு அரசன் என்ன சொன்னாரு அப்படின்னா, நம்ம இந்தியாவை கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னா அங்கிருந்து நமக்கு ஏராளமான தங்கங்கள் என்பது கிடைக்கும். இந்தியாவுல அதிகமான தங்கங்கள் கொட்டி கிடைக்கிறது. எனவே நீங்க அனுமதி கொடுக்கணும் அப்படின்னு கேட்டுக்கொண்டாரு. கொலம்பஸினுடைய திட்டம் பிடிச்சு போய் ஸ்பெயின் நாட்டு அரசரும் அதுக்கு அனுமதி கொடுத்தாரு. இது மட்டும் இல்லாம அந்த சமயத்துல ஸ்பெயின் நாட்டு அரசர் ஒரு சில சலுகைகளையும் வழங்கினாரு. அது என்ன அப்படின்னா, நீங்க இந்தியாவை கண்டுபிடிச்சு அங்கிருந்து தங்கத்தை கொண்டு வந்தீங்கன்னா அங்க கிடைக்கிற செல்வத்திலிருந்து 10% என்பது உங்களுக்கு கொடுக்கப்படும் அப்படின்னு ஒரு சலுகை கொடுத்தாரு. அடுத்ததாக இரண்டாவதாக ஒரு சலுகை கொடுக்கிறாரு. அது என்ன அப்படின்னா, நீங்க இந்தியாவை கண்டுபிடிக்க செல்லும் பொழுது குறுக்க நீங்க எந்தெந்த பகுதியெல்லாம் கண்டுபிடிக்கிறீங்களோ அந்த பகுதியினுடைய கவர்னரா நீங்க இருந்து கொள்ளலாம் அப்படின்னு 2 சலுகைகளை கிறிஸ்டோபர் கொலம்பஸுக்கு ஸ்பெயின் நாட்டு அரசர் கொடுக்கிறாரு. இதன் பிறகு ஸ்பெயின் நாட்டு அரசர் கிறிஸ்டோபர் கொலம்பஸுக்கு நினா, பின்டா, சாண்டா மரியா என்ற 3 கப்பல்களை வழங்குறாரு. அந்த 3 கப்பல்கள்லயுமே நிறைய மாலுமிகளுமே இருந்தாங்க.
கப்பல் ஸ்பெயின்ல இருந்து கிளம்புவதற்கு முன்னாடி ஸ்பெயின் நாட்டு அரசர் என்ன சொல்றாரு அப்படின்னா, யாரு முதல்ல இந்தியாவை கண்டுபிடிக்கிறாங்களோ அவங்களுக்கு வாழ்நாள் முழுக்க பென்ஷன் தொகை என்பது கொடுக்கப்படும் அப்படின்னு ஒரு மிக பெரும் சலுகையை கொடுக்கறாங்க. இதனால கப்பலில் இருந்த அனைத்து மாலுமிகளுமே உற்சாகம் அடைந்து பயணத்துல ஈடுபட்டாங்க. 1492 ஆகஸ்ட் மாதம் 3ஆம் தேதி அன்று நினா, பின்டா, சாண்டா மாரியா 3 கப்பல்களோட கிறிஸ்டோபர் கொலம்பஸ் இந்தியாவை கண்டுபிடிப்பதற்காக ஐரோப்பாவிலிருந்து நேராக மேற்கு நோக்கி சென்று கொண்டிருந்தார். சரியாக 10 நாட்கள் கழித்து 1492 ஆகஸ்ட் மாதம் 13ஆம் தேதி இரவு அன்று கொலம்பஸுடன் சென்ற ரோட்ரிகோ என்பவர் ஒரு தீவை பார்க்கிறாரு. நிலவின் வெளிச்சம் அந்த தீவுல பட்டு எதிரொலித்தது. அதை பார்த்துவிட்டு உடனே அவரு கொலம்பஸிடம் சென்று, நான் இந்தியாவை கண்டுபிடிச்சிட்டேன், தீவை கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்றாரு. ஆனால் அந்த சமயத்துல கொலம்பஸ் என்ன சொன்னாரு அப்படின்னா, அந்த தீவை நான் ஏற்கனவே பார்த்து வச்சுட்டேன், நீ கண்டுபிடிக்க கிடையாது, முதல்ல இந்தியாவை கண்டுபிடிச்சது நான் தான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வாழ்நாள் முழுவதும் கிடைக்கக்கூடிய பென்ஷன் பணத்தையுமே தனக்குரியதாக மாற்றிக்கொண்டார் கிறிஸ்டோபர் கொலம்பஸ். இதன் பிறகு மறுநாள் காலையில கிறிஸ்டோபர் கொலம்பஸ் அவங்களுடைய ஆட்களுடன் அங்க இருந்த தீவுல கால் பதிக்கிறாரு. அந்த தீவு என்ன தீவு அப்படின்னா, இன்றைய காலகட்டத்தில் கரிபியன் தீவு, அதாவது வெஸ்ட் இண்டீஸ் என்று சொல்லக்கூடிய பகுதியில் இருக்கக்கூடிய பனாமஸ் எனப்படும் ஒரு தீவு தான். அந்த பகுதிகளில் கிறிஸ்டோபர் கொலம்பஸ் தங்களுடைய ஆட்களுடன் போய் இறங்குறாரு. கிறிஸ்டோபர் கொலம்பஸ் பகாமஸ் தீவுல இறங்கிய சமயத்துல அந்த தீவுல டைனோ எனப்படும் ஒரு பழங்குடியின மக்கள் இருந்தாங்க. அந்த பழங்குடியின மக்கள் கிறிஸ்டோபர் கொலம்பஸையும் அவங்களுடைய ஆட்களையும் பார்த்து பயப்படாம அவங்க விருந்தாளிகளா நினைச்சு அவங்கள ஆரத்தழுவி வரவேற்றாங்க. அந்த சமயத்துல கிறிஸ்டோபர் கொலம்பஸுக்கு மிக பெரும் ஏமாற்றம் தான் கிடைத்தது. ஏன் அப்படின்னா, இந்தியாவுல ஏராளமான தங்கம் என்பது கொட்டி கிடக்கும், தங்கத்தை நம்ம அள்ளி கொண்டு வரலாம் அப்படின்னு அவரு ஆசையா கால் பதிச்சாரு. ஆனால் அங்க இருந்தது என்னமோ பழங்குடியின மக்கள் தான். அதை பார்த்து கிறிஸ்டோபர் கொலம்பஸ் மிக பெரும் அளவிற்கு ஏமாற்றம் அடைந்தாரு. இதன் பிறகு கிறிஸ்டோபர் கொலம்பஸ் அந்த பகாமஸ் தீவுல இருந்து அருகில் இருந்த ஹைடி தீவுகளுக்கு தன்னுடைய கப்பல் மூலமாக போனாரு. அப்படி போன வழியில அங்க இருந்த பவளப்பாறையில மோதி ஒரு கப்பல் என்பது கடலில் மூழ்க ஆரம்பித்தது. அந்த சமயத்துல அந்த பகாமஸ் தீவில் இருந்த டைனோ பழங்குடியின மக்கள் தான் கிறிஸ்டோபர் கொலம்பஸையும் அவருடைய ஆட்களையும் காப்பாற்றி மீண்டும் கடற்கரை கொண்டு வந்தாங்க. உடைஞ்சு போன கப்பல் இருந்த பாகங்கள் அனைத்தையும் ஒன்று சேர்த்து அந்த பகாமஸ் தீவுல கிறிஸ்டோபர் கொலம்பஸ் ஒரு கோட்டையுமே கட்டுறாரு. இப்படி அன்றைய காலகட்டத்துல பகாமஸ் தீவுல கொலம்பஸ் கட்டிய அந்த கோட்டையினுடைய பெயர் லா நிவாடா. அந்த சமயத்துல கிறிஸ்டோபர் கொலம்பஸ் மிக பெரும் விரக்தியில இருந்தாரு. ஏன் அப்படின்னா, தங்கம் இருக்கும், ஸ்பைசஸ் இருக்கும் அப்படின்னு ஆசையா வந்தவருக்கு எதுவுமே கிடைக்கல. அங்க இருந்தது என்ன அப்படின்னா, பழங்குடியின மக்கள் மட்டும்தான். அவங்கள்ட்டயுமே மிக பெரும் ஆயுதங்கள்லாம் கிடையாது, மரத்தால் செய்யப்பட்ட ஈட்டிகளை மட்டும் தான் வச்சிருந்தாங்க. இந்த ஒரு சமயத்துல தான் கிறிஸ்டோபர் கொலம்பஸ்குள்ள இருந்த அரக்கன் என்பவன் வெளிவருகிறான். அந்த சமயத்துல கொலம்பஸ் என்ன நினைச்சாரு அப்படின்னா, இங்க இருக்கக்கூடிய மக்களை நம்ம ஐரோப்பாவுக்கு கொண்டு போனோம் அப்படின்னா இவங்களை வச்சு நம்ம ஏராளமான அளவுக்கு பணம் சம்பாதிக்கலாம். அது மட்டும் இல்லாம ஸ்பெயின் நாட்டு அரசனுக்கும் நம்ம தங்க இல்லைன்னு சொன்னா அவங்க கோவம் அடைஞ்சிருவாங்க. ஆரம்பத்துல இந்த மக்களை காட்டி நம்ம அவங்களை ஏமாத்தலாம், அதன் பிறகு நம்ம பொறுமையா தங்கத்தை தேடி எடுத்துக்கலாம் அப்படின்னுட்டு அந்த பகாமஸ் தீவில் இருந்த டைனோ பழங்குடியின் மக்கள் மீது தாக்குதல் நடத்தி அந்த மக்களை அடிமைப்படுத்துறான் கொலம்பஸ். கிறிஸ்டோபர் கொலம்பஸ் அங்க இருந்த மக்களை அடிமைப்படுத்தி கொடூரமா தாக்கிய பிறகு தன்னுடைய மாலுமிகள்ல 39 பேர் அந்த தீவிலை விட்டுவிட்டு தன்னுடைய கப்பல்கள் மூலமாக அங்கு இருந்த சில அடிமைகளை பிடித்துக்கொண்டு மீண்டும் அவர் ஸ்பெயின் போறாரு. கிறிஸ்டோபர் கொலம்பஸ் ஸ்பெயின் நாடு போனதுக்கு அப்புறமா ஸ்பெயின் நாட்டு அரசர்கிட்ட கொலம்பஸ் காட்டினது என்ன அப்படின்னா, அந்த தீவில் கைப்பற்றி வந்த சில அடிமைகளையும் அவர்கள் பயன்படுத்தி வந்த பல உடைமைகளையும் காட்டினாரு. இது ஸ்பெயின் நாட்டு அரசருக்கு மிக பெரும் ஏமாற்றமாக இருந்தது. ஸ்பெயின் நாட்டு அரசர் தங்கம் எங்கன்னு கேட்கிறாரு. அதற்கு கிறிஸ்டோபர் கொலம்பஸால எந்த ஒரு பதிலுமே சொல்ல முடியாமல் இருந்தது. அந்த சமயத்துல கிறிஸ்டோபர் கொலம்பஸ் என்ன சொன்னாரு அப்படின்னா, தங்கம் என்பது அருகில் இருக்கக்கூடிய வேறு தீவுகளில் இருக்கிறது, அந்த தங்கத்தை எடுக்கணும் அப்படின்னா எனக்கு இன்னும் அதிகமான ஆட்கள் தேவை. இது மட்டும் இல்லாம அந்த பகுதிகளில் நிறைய பழங்குடியின மக்கள் இருக்கிறாங்க, அந்த பழங்குடியின மக்களை நம்ம அடிமைகளாக மாற்றி நம்ம வேலையை வாங்கி கொள்ளலாம் அப்படின்னு ஒரு ஐடியாவை கிறிஸ்டோபர் கொலம்பஸ் கொடுக்கிறாரு. அதற்கு ஸ்பெயின் நாட்டு அரசரும் அனுமதி கொடுக்கறாங்க. இதன் பிறகு ஸ்பெயின் நாட்டு அரசர் கிறிஸ்டோபர் கொலம்பஸுக்கு 15 கப்பலை கொடுத்து அவரை மீண்டும் அமெரிக்காவுக்கு அனுப்பி வைக்கிறாரு. அந்த சமயத்துல அந்த 15 கப்பல்கள்ல வெறும் அடியாட்கள் மட்டும் இல்ல, அதுல ஏகப்பட்ட மத போதகர்களுமே இருந்தாங்க. ஏன் அப்படின்னா, அந்த பழங்குடியின மக்களை கிறிஸ்துவ மதத்துக்கு மாற்றுவதற்காகவே ஸ்பெயின் நாட்டு அரசர் ஏகப்பட்ட மத போதர்களையுமே கூடவே அனுப்பி வச்சாரு. கிறிஸ்டோபர் கொலம்பஸ் அந்த பகாமஸ் தீவில் இல்லாத சமயத்துல அவருடைய 39 ஆட்கள் தான் இருந்தாங்க. அந்த 39 பேர் என்ன பண்ணாங்க அப்படின்னா, அங்க இருந்த மக்களை ரொம்ப கடுமையா துன்புறுத்த ஆரம்பிச்சாங்க. அங்க இருந்த பெண்களை பாலியல் வன்புணர்வு பண்ணாங்க. இதனால அந்த தீவில் இருந்த அந்த பழங்குடியின மக்களுடைய தலைவன் என்ன பண்றாரு அப்படின்னா, அங்க இருந்த 39 பேரு மீதும் தாக்குதல் நடத்தி அந்த 39 பேருமே கொன்னு அவங்கள தொங்க விட்டுருந்தாரு. இது மட்டும் இல்லாம கிறிஸ்டோபர் கொலம்பஸ் அந்த பகாமஸ் தீவுல கட்டின லா நிவிடா எனப்படும் அந்த கோட்டையுமே இடிச்சு தள்ளிட்டு, இது எங்களுடைய மண், இங்கு எங்களை யாராலும் அடிமைப்படுத்த முடியாது அப்படின்னு கொலம்பஸுக்கு எதிராகவே திரும்பி நின்றாரு. இந்த சமயத்துல கிறிஸ்டோபர் கொலம்பஸ் 15 கப்பல்கள்ல ஏகப்பட்ட வீரர்களை ஏற்றிக்கொண்டு அவர் மீண்டும் பகாமஸ் தீவுக்கு போறாரு. தீவுல இறங்கின உடனே அவருக்கு மிகப்பெரும் அதிர்ச்சி காத்து கொண்டிருந்தது. ஏன் அப்படின்னா, அவர் கட்டிட்டு போன அந்த கோட்டையுமே இல்ல, அவருடைய 39 ஆட்களுமே செத்து கிடந்தாங்க.
இதை பார்த்து கோபம் அடைந்த கொலம்பஸ் கையில் எடுத்த ஆயுதம் என்ன அப்படின்னா இனப்படுகொலை. அந்த தீவில் இருந்த ஏராளமான பழங்குடியின மக்களை கொத்து கொத்தாக கொன்று குவிச்சான். அந்த தீவின் தலைவனுடைய பல தளபதிகளின் தலையை வெட்டி தலைவனை மட்டும் தனிமைப்படுத்தினான். இது மட்டும் இல்லாம தலைவனை அடிமைப்படுத்தி அவனை தன்னுடைய அடிமையாக மாற்றிக்கொண்டான். கொலம்பஸை ஆற தழுவி வரவேற்ற அந்த பகாமஸ் தீவினுடைய பழங்குடியின மக்களுக்கு கொலம்பஸ் கொடுத்த ஒரு மிகப்பெரும் பரிசு மரணம். இதன் பிறகு கொலம்பஸ் அந்த பகுதியில் பண்ண கொடூரங்கள் என்ன, மத பாதிரியார்கள் அந்த பகுதியில் போயிட்டு பண்ண கொடுமைகள் என்ன, இந்த கொலம்பஸை எதிர்த்து யாராவது ஒரு நாயகன் உருவானானா இல்லையா என்பதையெல்லாம் போட்டு நம்ம அடுத்தடுத்த பதிவுல பார்க்கலாம். தொடர்ந்து இணைந்திருங்கள். நன்றி.